பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். ஒரு வேத வசனத்தை படிப்போம். எசாயாவின் தீர்க்கதரிசன புத்தகம் 41ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை நாம் படிப்போமானால், கர்த்தராகிய நான் நீதியின்படி உம்மை அழைத்து உம்முடைய கையை பிடித்து உம்மை தற்காத்து உம்மை ஜனத்துக்கு உடன்படிக்கையாகவும் ஜாதிகளுக்கு ஒளியாகவும் வைக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். இந்த புதிய வருஷத்தில் தேவன் நமக்கு வாக்குத்தத்தமாய் அவர் கொடுக்கிறார். நீ தனியாக இருக்கலாம், கைவிடப்பட்ட நிலையில் இருக்கலாம், என்னை தூக்கிவிட யாருமே இல்லை என்று நினைக்கலாம். ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், உன்னை நான் அழைக்கிறேன், என் நீதியின்படி நான் உன்னை அழைக்கிறேன். அவர் நீதியின் தேவன், அவர் நீதி செய்கிற தேவன். நம்முடைய நீதி ஒன்றும் இல்லை, ஆண்டுடைய நீதியே நம்மை நீதிமான்களாய் மாற்றக்கூடியது. சிலுவையிலே அந்த நீதியை நமக்கு அவர் தந்தார். மரித்ததினாலே, ரத்தம் சிந்தினதினாலே தேவன் நம்மை நீதிமான்களாய் மாற்றினார். அந்த தேவன் நம்மை அழைக்கிறது மாத்திரமல்ல, நம்முடைய கையை நான் பிடித்து கொள்வேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். நம்முடைய கையை பிடித்து கொள்ள யாரும் முடியாது, விரும்புகிறதும் இல்லை. ஆனால் வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தர் உன் கையை நான் பிடித்து கொள்வேன் வா என்று ஆண்டவர் அழைக்கிறார். கையை பிடித்து பத்திரமாய் அவர் நம்மை நடத்தி கொண்டு போவார். அது மாத்திரமல்ல, உண்மை நான் தற்காத்து கொள்வேன். என்னை தற்காத்து கொள்ள ஒருவரும் இல்லை ஆண்டவரே, என்னால் முடியல, எனக்கு துணையும் இல்லை, எனக்கு ஒரு பாதுகாப்பும் இல்லை என்று நாம் நினைக்கலாம். ஆண்டவர் சொல்கிறார், நான் உன்னை தற்காத்து கொள்வேன். அது மாத்திரமல்ல, உண்மை ஜனத்திற்கு உடன்படிக்கையாகவும் ஜாதிகளுக்கு ஒளியாகவும் நான் வைக்கிறேன். இடத்துல வா, நீ தனியாக இருக்கலாம், உன்னை அற்புதமான ஒரு மகிமை நிறைந்த ஒரு பாத்திரமாய் மாற்றுவேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். இந்த தேவனிடத்தில் வருவோம். சாதாரண மனுஷனை அசாதாரணமான காரியங்களை செய்கிற மனுஷனாய் மாற்ற தேவனால் முடியும். ஆபிரகாம் ஒருவனாய் ஆண்டவர் அழைத்தார், ஜாதிகளுக்கு தகப்பனாய் மாற்றினார். இந்த வருஷத்தில் தேவனிடத்தில் வருவோம். ஆண்டவர் நம்மை மாற்றுவார், நம்மை அழைத்திருக்கிறார், நம்மை அழைக்கிறார். அவர் நம்மை தற்காத்து கொள்வார், நம்முடைய கையை அவர் பிடித்து கொள்வார். உடன்படிக்கையாகவும் ஒளியாகவும் நம்மை அவர் வைப்பார். தேவனிடத்தில் சேர்வோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஆமென்.